கன்னடத்தில் மாஸ் நடிகரான கிச்சா சுதீப் நடிப்பில் அறிமுக இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் படம் தான் மேக்ஸ். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி கன்னட மொழியில் வெளியாகியுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி முதல் தமிழ், ஹிந்தி மற்றும் மலையாளத்தில் வெளியாகியுள்ளது. வி கிரியேஷன்ஸ், கலைப்புலி எஸ் தானு மற்றும் கிச்சா கிரியேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து மேக்ஸ் படத்தை தயாரித்துள்ளனர். இந்த படத்தில் கிச்சா சுதீப், வரலட்சுமி, சரத்குமார், சம்யுக்தா, ஹார்னாட், பிரமோத் ஷெட்டி, சுனில் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ட்ரெய்லர் பார்க்கும் போதே அதிரடி மாஸ் கமர்ஷியல் படமாக தெரிந்தது. இந்த படத்தில் அர்ஜுன் என்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் கிச்சா சுதீப் நடித்துள்ளார். ஒரு சஸ்பென்ஷனுக்கு பிறகு மீண்டும் பணியில் சேர வருகிறார். அடுத்த நாள் காலை பணியில் சேர உள்ள நிலையில் முதல் நாள் இரவு 2 அமைச்சர்களின் மகன்களை வைத்து அடுத்த நாள் காலை பணியில் சேர உள்ள நிலையில் முதல் நாள் இரவு 2 அமைச்சர்களின் மகன்களை கைது செய்து காவல் நிலையத்தில் வைக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த இருவரும் இறந்துவிடும் காவல் நிலையில் உள்ள மற்ற காவலர்கள் பயப்படுகின்றனர். அமைச்சரின் மகன்களை தேடி பல ரோடி கும்பல்கள் காவல் நிலையத்தை சுற்றி வளைக்கின்றனர். இறுதியில் காவல் நிலையத்தில் இருந்து பணியில் இருந்த காவலர்கள் தப்பித்தார்களா? தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன மாதிரியான வேலைகளை அவர்கள் செய்தார்கள்? கிச்சா சுதீப் அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதே மேக்ஸ் படத்தின் கதை. தனது முதல் படத்திலேயே இயக்குனர் விஜய் கார்த்திகேயா ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை கொடுத்துள்ளார். கைதி படம் போன்ற ஒரே இரவில் நடக்கும் கதையை சுவாரஸ்யமாக ஆரம்பம் முதல் இதுவரை கொண்டு சென்றுள்ளார். கிச்சா சுதீப்பின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. அதிரடி காட்சிகளிலும் வசனங்களிலும் மணல் பறக்க நடித்துள்ளார் கிச்சா சுதீப். இயக்குனர் விஜய் கார்த்திகேயா மற்றும் கிச்சா சுதீப்பின் அசத்தலான வேலைகளால் படத்தில் உள்ள பெரும்பாலான ஓட்டைகள் தெரியவில்லை. தனது மாசான நடிப்பின் மூலம் வெகுஜன ரசிகர்களையும் எளிதாக கவர்ந்து விடுகிறார் கிச்சா சுதீப். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வரும்போது அதனை அவர் கையாளும் விதம் சிறப்பாகவே உள்ளது. கிச்சா சுதீப்பை தாண்டி வரலட்சுமி, சரத்குமார், சம்யுக்தா, பிரமோத் ஷெட்டி, சுனில் மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். அவர்களின் கதாபாத்திரமும் சிறப்பாக எழுதப்பட்டு உள்ளது. இவர்கள் அனைவரும் வெறுமனே ஒரு கதாபாத்திரமாக மட்டும் இல்லாமல் கதையிலும் முக்கியத்துவம் உள்ளதால் திரைக்கதைக்கு பெரிதும் உதவுகிறது. குறிப்பாக முதல் பாதையில் வரலட்சுமி முதல் முறையாக போலீஸ் ஸ்டேஷனில் வரும் காட்சி மற்றும் பஞ்சர் கடையில் நடக்கும் காட்சிகள் சிறப்பாக எடுக்கப்பட்டு இருந்தது. அஜனீஷ் லோக்நாத்தின் பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலம். தி லயன்ஸ் ரோல் மற்றும் மேக்சிமம் மாஸ் போன்ற பாடல்கள் அதிரடியாக இருந்தது. படத்தின் பெரும் பகுதி செட்டிற்குள் நடைபெற்றாலும் ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் சிறப்பான பணியை மேற்கொண்டுள்ளார். இந்த படத்தின் பிரம்மாண்டத்தை உயர்த்துகிறது. கிச்சா சுதீப்பின் நட்சத்திர அந்தஸ்தை மேக்ஸ் படம் தூக்கி நிறுத்தியுள்ளது. கூர்மையான திரைக்கதை மற்றும் விறுவிறுப்பான காட்சிகள் படத்தை ரசிக்கும்படி மாற்றுகிறது. மாஸ் கமர்ஷியல் படம் பிடிக்கும் என்றால் நிச்சயம் மேக்ஸ் உங்களை கவரும். சுதீப்பா அல்லது கிச்சா சுதீப் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு இந்திய நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் பாடகர் ஆவார். இவர் முதன்மையாக கன்னட திரைப்படங்களில் பணியாற்றுகிறார். இவர் ஹிந்தி, தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களிலும் பணியாற்றியுள்ளார். அவர் கன்னட சினிமாவின் மிகவும் பிரபலமான நட்சத்திரங்களில் ஒருவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.